ஸ்டார்ட்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜியாங்க காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஷாவோட சமாதியில் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீ இறந்து போயிருக்கலாம், பட் என் கண்ணுக்குள்ளே தான் நான் உன்னை வச்சு பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே பட்லர் சொல்கிறாரு, இப்படி வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த ஒரு பர்சன் தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. யார் சொன்னது அவள் வந்துட்டு இறந்து போயிட்டானே, நீங்கள் தேவையில்லாத பேச்சை பேசாதீங்க, நான் அவளை தோண்டி வெளியெடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அங்கே ஆத்மாவுமே அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்குது. அங்கே தோண்டி வெளியே எடுத்ததுமே அவன் வந்துட்டு ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க பாடி இன்னமே வாமாக தான் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் பண்ணாதீங்க, அவங்களோட ஆத்மா கூட உங்களை மன்னிக்காதுன்னு சொன்னதும் நீங்கள் சொன்ன பேச்சை கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹேமர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு அந்த கண்ணாடி பாக்ஸையுமே அங்கே உடைக்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவர் நீடன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சினாலுமே மரியாதை நீங்கள் எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன் மடியில் தூக்கி வச்சுட்டு, நீ எப்பயுமே என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது, நான் உன் கூட தான் சேர்ந்து எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளோட கையில் வந்துட்டு அங்கே ஒரு கத்தியை கொடுத்து தன்னோட ஹார்ட்டில் வந்துட்டு அவங்க குத்த வச்சிட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினோட ஆத்மாவுமே அங்கே மறைஞ்சிருது. இவனை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ இப்போ வந்துட்டு தனியாக போக மாட்டேன், நானுமே உன் கூட தான் சேர்ந்து வருவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. பார்த்தா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் ரீபான் ஆகிட்டா. அதை பார்த்துட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அந்த பட்லர், நீங்கள் இப்போ இந்த வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, மாஸ்டர் வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு, நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு என்னை விட்டு அவன் பிரியறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கானா, நான் வந்துட்டு அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் சரியாக புரிய மாட்டுது. பிறகு வந்துட்டு நான் வந்து அவரை போய் மீட் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னதும் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் இப்போ வரைக்கும், அவரை இதுக்கப்புறமா நீங்கள் நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சிருக்காரு. அப்போ அங்கே வாங்க வந்துட்டு எப்படி நம்ம ஹீரோயின் ரொம்ப கொடுமைப்படுத்தினான்ற விஷயம் எல்லாமே ஹீரோயினுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, ஒரே டைம் பார்க்குறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் அங்கே ஒத்துக்க மாட்டாரு. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அவனை வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓடி போய் அங்கே ஹக் பண்ணிக்கிட்டா. நீ வந்துட்டியா, நான் உன்னை எவ்வளோ டைம் வந்துட்டு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கவே விட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்துமே அவன் வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ண மாட்டான். அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து லிசான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே வந்திருக்கா. என்னப்பா இதான் நீ வந்துட்டு சொன்ன அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவன் வம்பு பண்ணி ஹீரோயினை பிடிச்சாங்க தள்ளி விட்டுட்டு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பேபியை நீ வந்து அபார்ஷன் பண்ண, பட் அந்த பேபி இவளுக்குள்ளே இப்போ இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க பாத்டப்பில் ரொம்ப பிளட் அவளுக்கு போயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னதும், ஏன்னா உன்னை ரொம்ப நான் ஹேட் பண்ணிட்டுருக்கேன், உன்னோட குழந்தைய கூட நான் வந்துட்டு உயிரோட வச்சுக்க விரும்பலை அப்படின்றத சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன அந்த லெவலுக்கு நீ ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இப்போ ஹீரோயின் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். அதை கேட்டுட்டு நான் உன்ட்ட எதுவுமே பேச விரும்பலை, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லிசாக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைனலாக இவனோட மனசை நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்போ அவன் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல, ப்ளீஸ் நீங்கள் வாங்க சாப்பிட்றதுக்கு, எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் ஆக்டிங் தானே, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் காட்டுன்னு சொன்னதுமே அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு வேங்க லவ் பண்ணலை, உங்களை தான் லவ் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு உன்னை சுத்தமாக லவ்வே பண்ணலை, நான் வேன் கூட தான் வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் இந்த பேபியுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே அபார்ஷன் பண்ணியிருக்கா. அவள் கையையுமே அங்கே கட் பண்ணியிருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நீ என்ன இப்போ என்கிட்ட ட்ராமா பண்ணிட்டு வீக்னஸ் பாயிண்ட் வந்து தெரிஞ்சுட்டு என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்கிறியா, அது எப்பயும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு ரொம்ப உன் மேலே பாசம் காமிச்சப்ப என்ன ஒரு டாக் மாதிரி யூஸ் பண்ணேன், இப்போ என்ன வந்துட்டு லவ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ப்ளீஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே திரும்ப ஆரம்பிக்கலாம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சினதுமே அதை கேட்டுட்டு உன்னோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு நான் எதுவுமே வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்துட்டு விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பட் இவளுக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு வந்து வியர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின், நான் உனக்காக தானே ஆசையாக சமைச்சு வச்சுருக்கேன், ப்ளீஸ் நீ ஒரு டைம் வந்து சாப்பிடுன்னு சொன்னதும் அந்த லிசாவுமே எனக்குமே வந்துட்டு ரொம்ப பசிக்குது, குழந்தைக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நீ சாப்பாட்டில் பாய்சனில் கலந்து வைப்பான்னு சொன்னதுமே அப்போ பட்லர் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு, இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அங்கே பட்லருமே சூப் கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை எல்லாத்தையுமே இந்த லிசாக்காவே ஊட்டி விடுறான். இப்போ அவள் குழந்தைக்கு எனக்குமே வந்துட்டு இப்போ தூக்கம் வந்துட்டுருக்கு, என்னை கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னதும் அவன் முன்னாடி அங்கே தூக்கிட்டு போனதுமே இவளுமே பின்னாடி அங்கே ஓடிச்சேக்கா.
அங்கே பெட்ரூம்க்கு போயிட்டு அங்கே படுக்க வைக்கும்போது க்ளோஸாக வந்ததுமே வேமா இங்கே வந்துட்டு இவளோட ஸ்மெல் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவ இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவே ரொம்ப கோவமாயிட்டு நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு உன்னோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ட்ரெஸ்ஸை பார்த்தா அது வந்து அவனே எம்ப்ராய்டிங் பண்ண ட்ரெஸ் போல், எப்பயுமே வந்துட்டு இதை போட மாட்டாள, இப்போ என்னன்னு சொல்லிட்டு இந்த டேர்ட்டி பாடி வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ மரியாதை எங்கேருந்து போயிரு, இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு அப்படின்ற சொன்னதுமே அவளுமே அவன் முன்னாடி எங்கள் கழட்டி போட்டதுமே நீ என் கண் முன்னாடி நிற்காத, உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ விருந்தடிச்சு வேமா அவங்க வந்து கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. இவே ரொம்பவே எங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுட்டு எங்கள் கவலையாயிட்டு இருக்கும்போது அந்த லிசாவை பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்றதுமே நம்ம ஹீரோயின் சைட்டு அவன் ரொம்ப அங்கே எமோஷனல் ஆகிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கோமே, பிறகு பார்த்தா அவன் சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பேன்னு சொன்னதுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு போட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு மரியாதை அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடு, உனக்கு என்ன தைரியம் தான் நீ அவளை வந்துட்டு உன் கூட கம்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கள் கத்தியை வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு நான் வந்துட்டு இப்போ உன்னோட பேபியோட அம்மாவாக போகிறேன், நீ என்கிட்ட இப்படிலாம் அம்மா பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா அங்கே ரூம்க்கு அவன் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவளுங்க பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நீ தானே விட்டுட்டு போகணுன்னு ட்ரை பண்ணேன், இப்போ என்ன வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு, நான் இப்போ என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் ஹீரோயின் தூக்கத்திலே ஏதோ புலம்புனதுமே பேசாமல் அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தா இவன் அங்கே அந்த லிசாவோட பக்கத்தில் தான் போய் உட்காந்துருக்கான். நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பலை, நீ பேசாமல் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு, அதான் நான் வந்துட்டு உனக்கு சொல்கிற ஒரே அறிவுரைன்னு சொன்னதுமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா ஓகே, இந்த வீட்டில் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ ஒரு சர்வெண்ட்டாக தான் இருக்கணும்னு சொன்னதும் எனக்கு அதுவுமே ஓகே தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த பேங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எந்த லெவலுக்கு நீ கீழ்த்தரமாக போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு நீடன் பண்ணிவிட்டு ஒரு சர்வெண்ட் மாதிரி அங்கே வந்துட்டு வேலை பார்க்க சொல்கிறான். பார்த்தா அந்த லிசா எனக்கு நீங்கள் ஸ்பூனை தள்ளி விட்டுட்டு ஸ்பூனை எடுத்து கொடு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் எடுக்க போகிறப்ப அங்கே கையை வந்துட்டு போட்டு மிடிச்சிட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நான் செத்த பிறகு இவன் வந்துட்டு அங்கே ஹார்ட்டில் வந்துட்டு கத்தி வச்சு கூத்து இறந்துமே போடுறதுக்கு ட்ரை பண்ணான். பட் இப்போ என்கிட்ட இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. இதை வந்துட்டு நீ இப்போ எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. அவளை பார்த்தா இந்த ஹேர் வந்துட்டு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இவளுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே சிசர் எடுத்து கட் பண்ண போயிட்டுருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த ஹேரை நான் கட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதை நீ கட் பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டிருக்கான். ஆனால் வந்துட்டு இப்போ எதுவுமே கண்டுக்காமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு பார்த்தா என் கால் எல்லாமே ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு, என் காலை நீ அமுக்கி விடுன்னு சொன்னதும் என்ன பார்த்துட்ருக்க, காலை அமுக்கி விடுன்னு சொன்னதும் பாவம் அதையுமே அவங்க பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. என்ன வந்துட்டு அமுக்குற வலிக்கிற மாதிரி அமுக்குவான்னு சொல்லிட்டு பிடிச்சி ஏற்றி அங்கே தள்ளி விட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு பவுல் நிறைய அங்கே வந்து வேஸ்ட்டான ஃபுட் எடுத்து வச்சு இது எல்லாத்தையுமே நீ இப்போ சாப்பிட்டணும்னு சொன்னதும் எனக்கு இப்போ சாப்பாடு வேணான்னு சொன்னதும் நீ வேலைக்காரி சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட சொன்னால் அவளுக்கு சாப்பிட முடியாமல் வாமிட் வருது. அது எல்லாமே கீழே கொட்டினதுமே இங்கே பார்த்தீங்களா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறான்னு சொன்னதும் இப்போ கொட்டம் புட்டை நீ எடுத்து திரும்ப சாப்பிடுன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவனுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த பேங்க்கு ஹெல்ப் பண்ணதான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தா அவன் கத்தி எடுத்துட்டு வேமா ஸ்பீட் அவள் கையில் குத்த போனதுமே என்ன பயந்து போயிட்டியா ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு இங்கே பாரு என் ஹார்ட்லன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஒரு தலைமையிலாமே காமிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னால் தானே உங்களுக்கு இது வந்துச்சு, நானே எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறேன் ரீபே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி எடுத்து தானே குத்திக்க போகும்போது இவன் வேமா பிடிச்சிட்டு நீ அதை ரீபே பண்ணுறது கூட உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். லிசா இவளோட கையில் பார்த்தீங்களா இன்னமே வந்துட்டு உங்களோட ரிங் இருக்குன்னு சொன்னதும் அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் ஆசையாக அந்த ரிங்கை கொடுத்துருக்கான். பட் அதை போடாமல் அவங்க வந்து தூக்கி அங்கே கார்டன் ஏரியாவில் எரிஞ்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் இந்த ரிங் எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதுமே நான் தான் தேடி எடுத்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பம்பு பண்ணி அந்த ரிங் எல்லாத்தையுமே அங்கே பிடுங்கினதுமே ஹீரோயின் நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே அழுகுறா. பட் அங்கே பிடிங்க வந்துட்டு அவன் தூக்கி அங்கே கார்டன் ஏரியாலே எரிஞ்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வேங் அங்கே கால் பண்ணிடுறான். அதை வந்துட்டு அட்டன் பண்ணதுமே அவனோட பிளான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அவனை வந்து ஃபேக்கான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஜெயிலில் அனுப்பி விட்டதுமே நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே இங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த லிசாவை பார்த்தா நீ இவ்வளோ தூரத்துக்கு கேவலமானவளான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு மரியாதையை நீ வீட்டை விட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே விரட்டி விட்றான்.
அப்போங்க நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதன்னு சொன்னதுமே, நீ இப்போ என்ன உன்னோட ஃபேக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு குடுக்க போறியா? நான் எதுவுமே கேட்க விரும்பல. கல்யாணத்தப்பயுமே ஒயிட் ட்ரெஸ் தான். செத்து போன பிறகும் ஒயிட் ட்ரெஸ் தான். நீ பேசாம வந்துட்டு போன பிறகு ட்ரை பண்ற அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸ வந்துட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு, அங்க ரொம்பவே கோவமாயிட்டு, நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க பெட்டுக்கு அவன் தூக்கிட்டு வந்து போட்டதுமே பார்த்தா, அவ வந்து தொடையில ஒரு டேட்டூ இருக்கு. அத பார்த்துட்டு, இது இதுக்கப்புறம் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க ரொம்ப கோவமாயிட்டு அவனோட ஷர்ட் எல்லாமே அவன் வந்து ரிமூவ் பண்ணா. அவனோட வயித்துலயுமே அங்க வந்துட்டு டேட்டூ போட்டிருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோயின் அங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அவன ஹக் பண்ணிட்டு, "ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடு. என்ன வந்துட்டு ஏன் இந்த லெவலுக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீல. நானுமே உன்ன ரொம்ப லவ் பண்றேன். நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தா தான் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே உனக்கு புரிய வைக்க முடியும்." அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசுறா. இந்த ஃபேக்கான ட்ரிக்கெல்லாம் நீ என்ட்ட யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். சரி ஓகே, நீ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா, அங்க வந்துட்டு வெட்டிங் ரிங்க வந்துட்டு நான் தூக்கி போட்டேன் பார்த்தியா? அத நீ தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துரு. பேசாம வந்துட்டு நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன். உனக்கு 7 டேஸ் தான் டைம் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ எனக்கு வந்துட்டு டைம் குடுப்பியான்னு சொல்லிட்டு அவ கேட்டதும், ஆமான்னு சொல்றான். ஹீரோயினுமே வேகமா அங்க விழுந்தடிச்சு ஓடி போய் அத வந்துட்டு தேடிட்டே இருக்கா. ஹீரோவுமே அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். பார்த்தா நைட்டு வரைக்குமே ஆயிருது. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. கையில எல்லாம் காயமாயிட்டுருக்கு. அப்போ அங்க பட்லர் வந்துட்டு, "பாஸ் அவங்க ரொம்ப வந்துட்டு தேடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டுருக்காங்கன்னு" சொன்னதுமே, "நான் வந்துட்டு அனுபவிச்ச வலிகள விட இது ஒண்ணும் வந்துட்டு பெருசு கிடையாதுன்னு" சொல்றாரு. பார்த்தா அங்க கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு மயக்கமாயிருது. பிறகு பெட்ல தான் இருக்கா நம்ம ஹீரோயின். கண்ண முழிக்கும்போது அந்த லிசா அங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, "இப்ப 7 டேஸ் ஆயி போயிருச்சு. நீ வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. வீட்ட விட்டு வெளிய போயிருன்னு" சொன்னதும், "தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவ அங்கருந்து போகும்போது, "எங்க போய் நீ தேடி கண்டுபிடிப்ப? அந்த ரிங் அங்க இருந்தா தானே, அந்த ரிங்கே இவன்ட்ட தானே இருக்குன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. "எனக்கு நீ ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க மாட்டியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "உன்ன நம்பி நான் திரும்ப ஏமாறுறதுக்கு விரும்ப கிடையாது. நீ மரியாதையா வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க பட்லருமே வந்துட்டு, "மேடம் இதுக்கப்புறமே நீங்க இருந்தீங்க வந்துட்டு ரொம்ப சர்வே பண்ண வேணாம். நீங்க பேசாம வந்துட்டு கிளம்புங்கன்னு" சொல்றாரு. அங்க பார்த்தா டஸ்ட்பின்ல நம்ம ஹீரோயினோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. அத பார்த்துட்டு அவ ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுறா. ஃபுல்லாமே வந்துட்டு கிழிஞ்சு தீயெரிஞ்ச மாரி இருக்கு. அவங்க எடுத்ததுமே, "இதுக்கு நீ டிசர்வே கிடையாது. இத டச் பண்றத வேல வைக்காத. இத பத்தி நீ கனவுல கூட நினைக்காதன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்ப அங்க வந்துட்டு என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. பார்த்தா இந்த ரிசா வந்துட்டு அத தனக்கு தான் சொல்லிட்டு இங்க போட்டிருக்கா. அதனால தான் அவன் கோவத்துல அங்க தீய வச்சு கொளுத்தி விட்டுருக்கான். அப்பாங்க நம்ம ஹீரோ, "நான் வந்துட்டு என்னைக்கு உனக்கு அபார்ஷன் ஆனுச்சோ, அன்னைக்கு வந்து பேபீஸ்க்காக எவ்வளோ ட்ரெஸ் ஆசையா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் நீ மண்ணோட மண்ணாக்கிட்டேன்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு இப்ப நினைச்சாலுமே உனக்காக வந்துட்டு ஒரு பாய் பேபி, கேர்ள் பேபியுமே நான் பெத்துக் குடுக்க முடியும்ன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். "நீ என்ன தைரியம் தான் என்ட்ட இந்த மாரி ட்ரிக்க யூஸ் பண்ணி பேசுவேன்னு" சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வந்துட்டு ரீபான் ஆயி வந்ததுக்கே வந்துட்டு எந்த ஒரு அர்த்தமே இல்லாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஒருவேளை நான் வந்துட்டு செத்து போயிட்டேன்னா, நீங்க ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு உன்னை எந்த லெவலுக்கு ஹேட் பண்ணிட்டுருக்கேன். நீ உன்னோட சாவ வச்சு நீ என்ன வந்து பயமுறுத்தலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுடுறான். நான் வந்துட்டு உங்கள பயமுறுத்தல. நான் கேட்க தான் செஞ்சேன்னு சொன்னதுமே, அங்க ரொம்பவே கோவமாயிட்டா அவன். "நான் வந்துட்டு ரொம்ப பார்ட்டி பண்ணுவேன். நீ செத்த நாள் தான்" அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. பட் அவன் பார்த்தா அங்க ஃபோர்ஸ் பண்ணி அவள புடிச்சு அங்க கிஸ் பண்ணிட்டு, ரொம்ப மோசமா அங்க வந்துட்டு திட்டினதுமே, "நீங்க எப்படி என்ட்ட இந்த மாரி நடந்துக்கலாம்ன்னு" சொன்னதும், "ஏன்னா நீ அதுக்கு தான் டிசர்வ்" அப்படின்றத சொல்றான். அப்ப அவங்க போகும்போது கீழ விழுந்துடுறா. அத பார்த்துட்டு, "நீ இந்த வீட்டோட சர்வன்ட் தான். நீ வந்துட்டு இந்த ட்ரிக்கெல்லாம் என்ட்ட யூஸ் பண்ணாதன்னு" சொல்லிட்டு போறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்க எப்படியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே திரும்ப அங்க வந்துட்டு ஒட்டி அங்க தைக்கிறதுக்கு அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலா எல்லாத்தையுமே அங்க வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். லிசா வந்து இந்த வீட்டோட குழந்தைய வந்து வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டதுமே, இல்ல இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு சொல்ற மாரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கீழ இருக்க பொருள எடுக்க போகும்போது, அங்க கையில வந்துட்டு ஏறி அங்க மிதிச்சுட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட, "சரி ஓகே. நீ வந்துட்டு ட்ரெஸ் குழந்தைக்காக ரெடி பண்ணியான்னு" சொன்னதும், "நீங்க ஃபர்ஸ்ட்டே இத என்ட்ட சொல்லலையே. நான் இப்ப பண்றேன்னு" சொல்லிட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்து பண்ணிருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு, அத எல்லாத்தையுமே அங்க கிழிச்சு எரிஞ்சு விட்றான். அங்க வந்துட்டு ரொம்ப ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டு அவ அங்கருந்து போறா. பிறகு பார்த்தா பட்லர் வந்ததுமே, "அத எல்லாத்தையுமே திரும்ப நீங்க ஒட்ட வைங்க" அப்படின்றத சொல்றான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்க ஒரு ரூம்க்கு வந்தா, அந்த கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ வந்துட்டு அவ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி, அங்க வந்து பாஸ்வேர்ட போட்டு ஓப்பன் பண்ணி, அதுல இருக்க அந்த கஷ்டமான அந்த மெமரீஸ வந்துட்டு எல்லாமே டிலீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இழுத்துட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே ஹீரோங்க பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஃபோன தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். இவ இது எல்லாமே இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வேணான்னு சொல்லிட்டு, அங்க தீய வச்சு அங்க கொளுத்திட்டு இருக்கும்போது, அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வந்துட்டு, "நீ இப்ப எதுக்காக வந்துட்டு இதெல்லாமே தீயில வந்து கொளுத்திட்டு இருக்க? இது வந்துட்டு என்னோட லைஃப்ல இருக்க முக்கியமான மெமரீஸ்ன்னு" சொன்னதுமே, "நீ வந்துட்டு
இதெல்லாமே உன்னோட முக்கியமான மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கியா? இது வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டத்த தான் குடுக்கும்னு சொன்னதும், ஆனா என் வாழ்க்கையில இதுதான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ என்ன தைரியம் தான் இந்த மாரி நீ வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அவ தீ எரிஞ்சுட்டு இருந்தாங்க. அவ ஃபேஸ வந்துட்டு அதில அமுக்குற மாரியெல்லாம் பண்றான். பட் வந்துட்டு அவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்க வந்துட்டு அத ஸ்டாப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ண மேரேஜ் பண்ண போற. இதுக்கப்புறம் இந்த மெமரிஸ் இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னதும், நான் நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீ சொல்லுவியான்னு சொல்லிட்டு இன்னுமே அங்க வந்துட்டு கோவமாயிட்டு அவ கழுத்த பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அங்க நெக்லையுமே அங்க வந்துட்டு பிடிச்சு பைட் பண்ணதுமே, இப்ப இதெல்லாம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீயே வந்துட்டு வேற ஒரு பெர்சன மேரேஜ் பண்ண போறன்றப்ப, இதுல வந்துட்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ என்ன பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கியோ?" அப்படின்ட்டு சொன்னதும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு" அவ சொல்றா. "நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறமே நம்பி என் வாழ்க்கையில வந்துட்டு பண்ண தப்ப நான் பண்றதுக்கு விரும்பல. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "இவ்வளோ தூரத்துக்கு நீ என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. "நீ இந்த வீட்ல வந்துட்டு இன்னுமே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீ பேசாம வந்துட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்புன்னு" சொன்னதும், "நீ உண்மையாவா சொல்லிட்டு இருக்கன்னு" சொன்னதும், அவன் ரொம்ப அங்க எமோஷனல் ஆயி போயிடுறான். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மனசுல இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு எப்பயோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, "நீ திரும்பவுமே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தேன்னா, நம்மளோட மெமரீஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியா வந்துட்டு ஆக்கலான்னு" சொன்னதும், அதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "இதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ இருக்க தேவை கிடையாது, கிளம்புன்னு" சொன்னதுமே, "உண்மையாவா சொல்லிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்டதும், அவன் ஆமான்னு சொல்றான். அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப கவலையாயிட்டாங்க. பேக் எல்லாமே எடுத்துட்டு அங்க கிளம்பிட்டு இருந்தா. அங்க வந்து இறங்கும்போது அவ ஸ்லிப் ஆயி விழுந்துடுறா. அத பார்த்துட்டு அவன், "நீ இப்ப எதுக்காக இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது." இத பார்த்துட்டு அவன் வந்து உன்ன மேல வந்துட்டு பரிதாபம்லாம் படமாட்டேன்னு சொல்றான். அப்ப அந்த லிசா அங்க வந்துடுறா. "என்ன தைரியம் தான் நீ இவ்ளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் நீ தூக்கிட்டு போவ. இதுக்கு நீ வந்து அஃபோர்ட் பண்றியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்கிறா. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோவுமே, "நீ வந்துட்டு தயவு செஞ்சு என் முன்னாடி இருந்து கிளம்பிரு. என்ன அன்கம்ஃபர்டபுள் பண்ணாதன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ வந்துட்டு கிளம்புறது தான் கிளம்பு. ஆனா நீ உள்ள போட்டிருக்க அண்டர்வியர் வரைக்கும் எல்லாமே அவன் வாங்கி குடுத்தது தான். அத போட்டுட்டு நீ எப்படி கிளம்புவேன்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுமே அங்க ட்ரெஸ் எல்லாமே அங்க கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது, அப்ப பட்லர் வந்துடுறாரு. மேடமுக்கு சார் வந்துட்டு இது எல்லாமே ஆல்ரெடி குடுத்துட்டாங்க அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுமே, "இவ தொட்டது எது எனக்கு தேவை கிடையாது. இவள மொத வந்துட்டு அனுப்பிவிடுங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஓவரா அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கான். "நீ வந்துட்டு ரொம்ப பரிதாபமா இந்த மாரி ஃபேஸ வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தேன்னா, எதுவும் வந்துட்டு நடக்க போறது கிடையாது. நீ வந்துட்டு என் லைஃப்ல தேவை கிடையாது. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிருன்னு" சொன்னதும், அவ ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணிட்டு, பேசாம வந்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்ப அங்க அவன் அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே அங்க வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் அவ திரும்பி பார்த்ததுமே அங்க வந்து ஸ்க்ரீன வந்துட்டு போட்டு வச்சான். பிறகு பார்த்தாங்க பட்லர்ட்ட, "அவ இப்ப என்னென்ன டச் பண்ணாலோ எல்லாத்தையுமே நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டீங்களேன்னு" சொல்லும்போது, அங்க வந்துட்டு அவன் தேடி பார்த்தா அந்த ஹார்ட் டிஸ்க்க காணோம். அத பார்த்துட்டு அது எங்கன்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, ஐ திங்க் வந்துட்டு மேடம் எடுத்துட்டு போயிட்டாங்களோ என்னமோன்னு சொன்னதுமே, இங்க நம்ம ஹீரோயின பார்த்தா அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ட்ரம்ல போட்டு ஆயில ஊத்தி அங்க கொளுத்தி விட்றா. "எதுவுமே எனக்கு தேவை கிடையாது இதுக்கப்புறம்னு" சொல்லிட்டு, அவன பார்த்து அங்க ரொம்ப கோவமாயிட்டு, "நீ வந்துட்டு இப்படி வேலை பண்ணணும்னா பேசாம வந்துட்டு என் மேலயே ஆல்கஹால ஊத்தி கொளுத்தி விட்டுருக்க வேண்டியதானேன்னு" சொன்னதும், "நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையேன்னு" சொன்னதுமே, நான் அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எத பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியாதேன்னு" சொல்றாங்க. பார்த்தா அவன் அங்க உள்ள போய் இத எடுக்க ட்ரை பண்றான். ஆனா வந்துட்டு வேகமா புடிச்சுக்கிறாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே அங்க தண்ணி எல்லாமே கொண்டு வந்து ஊத்திட்டு அத அணைச்சதுமே, இவன் வேகமா அத ஓப்பன் பண்ணி எப்படியோ வந்துட்டு எடுத்துடுறான். "நீ இப்ப இத வந்துட்டு எரிச்சுட்டேன்றதுக்காக நான் வந்துட்டு இப்படியே விட்டுருவேனா? இதே மாரி ஆயிரக்கணக்குல என்னால திரும்ப உருவாக்க முடியும்ன்னு" சொன்னதும், "நீ இத தான் தேடிட்டு இருந்தியான்னு" சொன்னதும், "நீ என்னோட எமோஷனலோட விளையாண்டுட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னே புரிய மாட்டுது. அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிஸ் பண்ண வரும்போது இவ தள்ளி விட்டதுமே, ஆனால் திரும்ப பிடிச்சவனங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே அங்கே மயக்கமாயிருது. பிறகு நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வரும்போது, ஹீரோயின் அங்கே கூட தான் இருக்கா. ரொம்பவே ஹார்ட்லெஸ்ஸான உமன் செட்டிவே யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், "உனக்கு உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்ததுமே, இவனை பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, "நீ என்ன வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு பாய்சன் எதுவும் கொடுத்தியா? நீ இந்த மாதிரி வேலை பண்ணுறவதான்னு" சொல்லிட்டு அவ கூட அங்கே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். "நீ அப்படிலாம் தயவு செஞ்சு பேசிட்டு இருக்காத. உன்னை வந்துட்டு நான் கேர் பண்ணி பார்க்காம விட்டுட்டு போனா என்னை விட வந்துட்டு பைத்தியம் யார் இருக்காங்கன்னு" சொன்னதும், "இப்படி ஃபேக்காக ஆக்டிங் பண்ணுற வேலை வைக்காதன்னு" சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ ஹீரோயின், "என் மனசுல இன்னுமே நீ மட்டும் தான் இருக்கன்னு" சொல்லிட்டு பேசினதும், இந்த மாதிரி வந்துட்டு போலி டைலாக்லாம் நான் நம்புறதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ சரி நீ ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு டென்ஷன் ஆகாம நீ வந்துட்டு சாப்பிடுன்னு சொன்னதுமே, எனக்கு சாப்பாடு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே, நம்ம ஹீரோவை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணதுமே ரொம்ப மோசமாக திட்டான். பிறகு வந்துட்டு நம்ம ஹீரோயின், "நீ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு" அவ சொல்றா. சாப்பாடு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவன் அங்கே சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும், இவளே அங்கே வந்துட்டு வாயில குடிச்சு அங்கே வந்துட்டு அவனுக்கு வம்பு பண்ணி கொடுத்ததுமே, "நீ பாய்சன் கொடுக்கறதுக்கு
எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறான். ஆனால் ஹீரோயின் திரும்பவுமே அதே மாதிரி தான் அங்கே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கா. பிறகு அவனை அங்கே தூங்கியுமே வச்சதுமே அங்கே பட்லர் வந்துடுறாரு. மேடம் நீங்கள் இப்போ போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கேருந்து போகிறா. ஹீரோயின் அங்கே போனதுமே இவனை பார்த்தாங்க எந்திரிச்சிட்டு அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு தான் போக சொன்னேன் பாஸ் அப்படின்றத சொன்னதும் அவன் வேமா அங்கே அவள் பின்னாடி போயிட்டுருக்கான். பிறகு அவன் குளிக்க போனதுமே ஹீரோயின் அங்கேயுமே வந்துட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறா. இப்போ ரொம்ப வந்துட்டு இப்படி கோல்டான வாட்டரில் போய் குளிச்சிட்ருக்கியே உனக்கு என்ன ஃபீவரே சரியாகலைன்னு சொன்னதுமே நீ மரியாதை இங்கேருந்து போயிரு இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு டவல் எல்லாமே போற்றி அவனுக்கு அங்கே தொடச்சி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை படுக்க வச்சிருக்கா. அங்கே டெம்பரேச்சர் எல்லாமே அங்கே செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு ஒன்றவே இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சிருக்கு. அவனை பார்த்தா எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ மிஞ்சுறதுக்கு ஆக்டிங்கில் வேற ஒருத்தன் தான் பிறந்து வரணும்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். பிறகு அவகிட்ட அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ ஒழுங்கா என்கிட்ட விலகிற அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே மயக்கமாயிருது. அங்கே திரும்ப வந்துட்டு அவனை அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உனக்காக நல்லது தானே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், எதுக்காக இப்படியே மேலே கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவன் கத்துனதுமே அவங்க இருந்து போகும்போது இவன் மெடிசன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்க போய் அங்கே வந்துட்டு இருக்க அந்த கண்ணாடி பாக்ஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்து அவன் வந்துட்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு இவன் பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான், என் கண்ணு என்ன இதுக்கு முன்னாடி குருடா இருந்துச்சா, இவனை விட்டு அவனோட பின்னாடி போய் நான் சுத்துனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலைப்படுறா. அப்போ அவனை அங்கே கிஸ் பண்ண போகும்போது அவன் முழிச்சிட்டு இன்னுமே எனக்கு ஹை ஃபீவராக இருக்குது, நீ எதுக்காக அப்படி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நான் உனக்கிட்ட இருந்து போக மாட்டேன்னு சொன்னதும் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு உன் காலை நான் அதுக்கப்புறம் உடைக்க வேண்டியதாக இருக்கும், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அங்கேருந்து அவள் போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஐ திங்க் இவன் பாடியில் வந்துட்டு நல்லா எனர்ஜி வந்துருச்சு, அதனால தான் இவன் வந்துட்டு இப்போ ரொம்ப நல்லா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவன் அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவளுக்காக மெடிசன்லாம் கொண்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு இதை குடிக்க சொல்லதுமே நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னதும் பிறகு நீ குடிக்கலைன்னா என்னோட பேபிக்கு நீ வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா அது உனக்கு பிரச்சனையாக இருக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஏன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அதை குடிக்க சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க குடித்ததுமே அதை பார்த்துட்டு இவே நீ ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான ஒரு உமன், என் முன்னாடி நீ இதுக்கப்புறம் வந்து நிற்காதன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போ அந்த லிசாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவளங்க ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இறங்கி வந்துட்டுருக்கா. அவளங்க பார்த்துட்டு அவளை ரொம்ப மோசமாக அங்கே பேசி ட்ரீட் பண்ணுறாங்க. பட் அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. பட் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி வேகமாக பிடிச்சி நம்ம ஹீரோயினை ஹேரை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு ரொம்ப அடித்து இன்சல்ட் பண்ணுறா. அந்த லிசாவை பார்த்தா இது பார்த்தியா அவனோட கிராண்ட் மதரோட வெட்டிங் ரிங், நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட வாழ்க்கையில் எப்பயுமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசுகிறா. நான் வந்துட்டு அவனோட பேபியை இப்போ கேரி பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்ன தான் வந்துட்டு ஒய்ஃப் ஆக்க போகிறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் என்ன ரெடி பண்ணியா இல்லையா, உனக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்து இடம் கொடுத்ததே பெருசுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி அவளை அங்கே மேக்கப் பண்ணுறோன்ற பேரில் ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இவ ரொம்பவே அரகண்டா என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டால் ரொம்ப வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறா, நான் இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுமே நீ இவளோட பேச்சிலெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்து கவனத்தை செலுத்தாதான் அவன் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அந்த லிசா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது நம்ம போய் சாப்பிடலாமான்னு சொன்னதோ அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஒருக்க கத்தி எடுத்து அங்கே கையில் வந்து ஏகப்பட்டவங்க கட் பண்ணிவிட்டு அவங்க மயக்கமாகி கீழே விழுந்துடா. இப்போ இவன் இந்த சூப் எல்லாமே குடிச்சிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, இது பேபிக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அங்கே வந்து வயிற்றுல அங்கே கையை வச்சுட்டு ஃபீல் பண்ணி பார்க்குறான். அப்போ அங்கே பட்லர் வந்துடுறாரு. இப்படி மேடம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொன்னதுமே இவங்க ஸ்டாப் பண்ண பார்க்குறா. பட் அவன் வேகமாக அங்கே போய் பார்த்ததுமே அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவங்க நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது, அவங்க வந்துட்டு ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிட்டு சூசைட் கூட பண்ணிக்க சான்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதும் இவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. அப்போ பட்லர் நம்ம ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வீடியோலாம் காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இப்படிலாம் ஒரு பொண்ணுகிட்ட யாராச்சும் நடந்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அந்த லிசாட்டை கோவப்பட்டு கத்திட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின்ட்ட ரொம்ப அக்ரெசிவாக பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஒன்றை ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். உனக்கு பசிக்கல ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லிசா அங்கே கீழே தான் இருக்கா. அங்கே அவன் கோவமாயிட்டு அங்கே கத்தி பேசினதுமே அவள் அப்படியே வந்துட்டு வேமா அங்கேருந்து போக வேண்டியதாகிடுது.
நம்ம ஹீரோயின் அங்கே போய் இப்போ உட்கார வச்சுட்டு நான் உனக்கு இப்போ சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த லிசாட்டை ஒழுங்காக இதை ஸ்பூனை வந்துட்டு எடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு அதை எடுக்க போகிறா. பட் அங்கே வந்துட்டு அவன் ஷூவை வச்சு அங்கே வந்துட்டு போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு நார்மலாக கூட நீ சொல்லலாம்னு சொன்னதும் அவன் கையெடுத்து விடுறான். அப்போ அங்கே பட்லர் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபுட் எல்லாமே கொண்டு வந்ததும் எல்லாத்தையுமே கூட்டி அவள் கையில் கொடுத்து இது எல்லாத்தையுமே நீ இப்போ சாப்பிட்டு முடிச்சாகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்றா. நம்ம ஹீரோயினை இங்கே பாரு அவளை வந்துட்டு நான் என்ன மாதிரி வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை இப்படி தானே புள்ளி பண்ணான்னு சொன்னதும் அவள் பயந்துட்டு நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்பயுமே நான் அவளை புள்ளி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. நான் வந்துட்டு சாப்பிட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் உங்கள் குழந்தைய வந்து வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், என்கிட்ட எப்படி நீ பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு இப்படிலாம் பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது, இந்த குழந்தை வந்து உன் வயிற்றுல இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே சிஸ்டரை தூக்கி போட்டுட்டு ஹேரை கட் பண்ண சொல்கிறான். ஹீரோயினுக்கு பண்ண மாதிரியேவும் அதே மாதிரி அவளுமே பயந்து போய் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு உனக்கு வந்துட்டு ஒரு அறை விழுந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நூத்தாப்பில் வந்துட்டு இதை பண்ணவங்களுக்கு 100 அறை விழுகணும், அந்த மாதிரி தான் பண்ணுவேன், நீ வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்காத பாருன்னு சொல்லிட்டு திருப்பி காமிக்கிறான். பட் ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்துட்டு பண்ணாமல் ஒரு சில மாதிரி இருந்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு இப்படிலாம் நீ வந்துட்டு அமைதியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ ஒழுங்காக எந்திரின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே பட்லர் வந்துட்டு சார் அவங்க இப்போ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதனால தான் ரியாக்ஷன் பாடி பண்ண மாட்டுது, நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் தான் தேவை அப்படின்றத சொல்றாரு. ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கும் போது நான் எப்படிங்க வந்தேன், அந்த ரூம்ல தானே இருந்தேன்னு செட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க பட்லர் வந்துட்டு இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு செட்டு அங்கே கேட்குறாரு. இப்போ லிசா வந்துட்டு உங்களை பண்ணதுக்கு அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் அவர் கொடுத்துட்ருக்காரு, ஒருவேளை உங்களுக்கு முழிப்பே வராமல் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவளை வந்துட்டு கொலையே பண்ணியிருப்பார் அவர் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் உண்மையிலேயே அவன் வந்துட்டு என்னை வந்து கேர் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அப்புறம் அவர் வந்துட்டு தன்னோட உயிரோட உங்களை பெருசாக நினைக்கிறவருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பட் எனக்கு என்னமோ அப்படி தோணலையே, அவன் என்ன ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு நீங்கள் வாங்க சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே அவளுமே சந்தோஷமாயிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக கிளம்பி போகிறா. பட் அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறான். வந்தவன்ட்டு கண்டுக்காத மாதிரி அங்கே உட்காந்துக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு சாப்பாடை வந்துட்டு மீட்டை வேமா எடுத்து முன்னாடி வச்சதுமே அவள் அதை சாப்பிடாம ஒயின் எடுத்து குடிக்க போகும்போது நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, வெறும் வயிற்றுல போய் நீ ஓயினை குடிப்பியான்னு சொன்னதும் எனக்கு அந்த சூப் வேணா அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் சூப் தான் உனக்கு எனர்ஜியை குடிக்கும், ஒழுங்கா வந்துட்டு அதை குடின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் வேமா போய் அவன் மடியில் போய் உட்காந்துக்கிட்டு இப்போ நீ வந்துட்டு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட கோவமாகற மாதிரி இங்கே பேசுகிற, அதுக்கப்புறம் பாசமாக கேரிங் பண்ணிக்கிற, நான் வந்துட்டு எதை எடுத்துக்க அப்படின்ற சட்டி கேட்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த சூப்பை தூக்கி இங்கே கீழே போட்டு உடச்சி அவளையுமே கீழே தள்ளி விட்டுறான். இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். இந்த சூப்போட குவாலிட்டி வந்துட்டு சரியில்லை, வேறு நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே பட்லர் ஏதோ சொல்ல வர்றாரு, அதை கூட அங்கே வந்துட்டு காது கொடுத்து கேட்க மாட்டான். நம்ம ஹீரோயின்ட்ட வெட்டிங் ட்ரெஸ்ஸை நீ ரெடி பண்ணுன்னு சொன்னதும் வெட்டிங் ட்ரெஸ் நீ வந்துட்டு ரெடி பண்ண சொல்கிறியா, நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா அவ்வளோன்னு சொன்னதுமே நீ இப்போ என்ன எதிர்பார்க்குற, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் அதுக்கு நீ தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே ஒரு பாக்ஸை தூக்கி கொடுத்து இந்த பாக்ஸுக்காக தானே நீ இவ்வளோ தூரத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்க, இதை வாங்கிக்கிட்டு நீ பேசாமல் இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், இது என்னோட வீடுன்னு சொன்னதுமே பட் வச்சு அங்கே வெளியே தலை சொல்லிடுறான். ஹீரோயினுமே அங்கே வெளியே அனுப்பி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு 4 ஹவர்ஸ் அங்கே போய் நின்றுட்டு இருக்கா. இப்படி வந்துட்டு அவங்க நிற்கிறாங்க பாஸ்ன்னு சொன்னதுமே அவன் மேலே நீங்கள் தண்ணி அடித்து விரட்டி விடுங்க, அவள் இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அங்கே அவருமே வந்துட்டு அவங்ககிட்ட போய் சாரி கேட்டுட்டு அங்கே தண்ணி எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு சொன்னதுமே அவன் காதை மூடிட்டு எனக்கு எதுவுமே கேட்கல, என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியல, ரொம்ப அப்படியே கவலையாயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் மேலே திரும்பவுமே தண்ணி அடிக்க சொன்னதுமே தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோக்கு அதெல்லாமே பார்க்க முடியல, ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இது என்னோட வீடு, நான் ஏன் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அவருக்கே ரொம்ப பரிதாபமாயிட்டு அங்கே தண்ணி அடிக்காமல் ஸ்டாப் பண்ணிடுறாரு. பட் அங்கே சுத்தமாக முடியாமல் அங்கே வந்துட்டு அந்த கால் எல்லாமே இங்கே கட்டாகி ரொம்ப முடியாமல் போயிடுது, நடக்க முடியாமல் அங்கே வந்துட்டு அவள் தவந்து தவந்து அங்கே வர வேண்டியதாகிடுது. அதெல்லாமே பார்த்துட்டு இவன் அங்கே ரொம்ப ஆத்திரமாயிட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிடிக்கல, என்னை வந்துட்டு ஹேட் பண்ணிட்டு இருந்தே இல்லை, சைல்டை கூட அபார்ட் பண்ண, அப்புறம் எதுக்காக இந்த ட்ராமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோமாயிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே அவர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஃபீவர் ஆயிருச்சு, ப்ளீஸ் நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னதும் விழுந்தடிச்சு அங்கே வேகமாக போகிறான்.
ஹீரோயினை வேகமா அவங்க வந்துட்டு தூக்கிக்கிட்டு, "நீ என்னதான் வேணும்னு என்ட்ட ஆசைப்படுற? என்ட்ட இருந்து தூரமா விலகி போகணும்னு தானே ஆசைப்பட்ட. உனக்கு அந்த ஃப்ரீடம் நான் குடுக்குறேன்னா, ஏன் நீ என்னை விட்டு போக மாட்றேன்னு?" சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். "நான் என்ன உன்னை வந்துட்டு ஏத்துக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் நீ திரும்ப என்ட்ட வந்துட்டேன்னா, நீ எப்பயுமே என்னை விட்டு விலகி போக முடியாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே ரூமுக்குமே தூக்கிட்டு வந்துட்டு அங்கே வந்து தூங்க வச்சுடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு முழிப்பு வரும்போது அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு இருக்கு. இது என்ன கனவா? நான் வந்துட்டு உயிரோட தானே இருக்கேனான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டச் பண்ணி அங்கே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கா. அவன் வந்துட்டு ஃபிங்கர் அப்படியே வந்து கடிச்சிட்டு, "நீ இப்போ என்ன வந்துட்டு நினச்சிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, "நீ எப்பயுமே என் கூட தான் இருக்க போகிறேன்னு" சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு, "இதை என்னால் கண்டிப்பாக நம்ப முடியாது" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஏன் நம்ப முடியலன்னு சொன்னதும், "ஏன்னா நீ இவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற, அதுக்கப்புறமே பாசம் காமிக்கிற, எனக்கு வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்கவே முடியல" அப்படின்றத சொன்னதுமே, "நான் வந்துட்டு உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட வந்துட்டு போய் சொன்னேனா? நீ எப்பயுமே என் கூட இருக்கலாம்னு" சொன்னதும், "நீ என்கிட்ட என்ன சொன்ன? அந்த வெட்டிங் ரிங்கை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொன்னேன். பட் நீ வந்துட்டு அந்த ரிங்கை என்னை வந்துட்டு தேடுறதுக்கே அனுமதிக்கலையேன்னு" சொன்னதுமே, அந்த ரிங்கை தூக்கி எங்கள் கையில் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, "நம்ம 2 பேருமா வெட்டிங் பண்ணிக்கலாமான்னு" சொன்னதும், "கண்டிப்பாக அது மட்டும் என்னால் முடியாதுன்னு" சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கவலையாக எழுறா. "இதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. "நீ என்னை விட்டுட்டு வந்துட்டு விலகி போனாலும் பரவாயில்ல, பட் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு" சொன்னதும், அவள் வந்து ஹக் பண்ணிட்டு, "ப்ளீஸ் நீ அப்படிலாம் பேசாத, உண்மையிலே நான் வந்துட்டு நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் டச் பண்ணாலே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவ, இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "நீ என்னை வந்து வெட்டிங் பண்ணிக்க மாட்டேன் அவ்வளோதானே, இருந்துட்டு போட்டோம். வெட்டிங்கே நீ என்னை பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன். நான் உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு" சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசுகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோக்குமே எமோஷனல் ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. "உனக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு" அவள் சொல்லிட்டு இருக்கா. சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே அங்கே கையை கோர்த்துட்டு இறங்கி வந்ததுமே அதை பார்த்துட்டு அந்த லிசா அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போ அங்கே பட்லர் வந்துட்டு அதை சொல்லி அவளை அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபுட் எல்லாத்தையுமே அவனுக்காக வந்துட்டு அங்கே சர்வ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஹீரோயினுக்கு கவலையாயிட்டுருக்கு. அங்கே அவள் பார்த்தாங்க வந்து மாற்றி மாற்றி 2 பேருமே சேர்ந்து ஃபுட்டை ஹீரோக்கு ஊட்டி விட்டதுமே சுத்தமாக பிடிக்கல இவளுக்கு. வேணுக்குனே எங்கள் மடியில் போய் உட்காந்துட்டு, "நீ வந்துட்டு எதுக்காக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? நான் சொல்கிறத நீ சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுக்கும்போது லிசாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகி போயிட்டு அவள் ஊடலை வந்துட்டு அங்கே ஃபுட்டை ஊட்டி விட ட்ரை பண்ணதுமே, "நீ வந்துட்டு இதெல்லாம் ஊட்டணும்னு அவசியம் கிடையாது, நான் அவரை ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சூப் கொடுக்க போகிறா. அவர் அம்மான சாப்பாடு பிடிக்காதுன்னு சொன்னதுமே, "அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ஊட்டி விட்டதுமே அவனுக்கு இருமல் வர ஆரம்பிச்சிருது. அங்கே தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு, "உனக்கு காரமான சாப்பாடு பிடிக்கலன்னா நான் கொடுத்தாலுமே நீ சாப்பிடாம இருந்துக்கலாம், இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லிசாக்கு இன்னுமே அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பட்லருமே அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஒரு பக்கம் ஹாப்பியாகவுமே இருக்குது. இப்போ நம்மளோட வெட்டிங் ட்ரெஸ் வந்துட்டு என்னைக்கு வந்து டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. இவங்க 2 பேருமே சேர்ந்து வெட்டிங் பண்ணிக்க போகிறாங்க. பட் நான் நடுவில் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு உறவில் இருந்துட்டுருக்கேன், நான் ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆயிடுது. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதை பெருசாக எடுத்துக்கல. பிறகு அவன் விளங்கி போனதுமே இப்படி அவமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்கான். உடனே என்னோட பேபி வந்துட்டு கிக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் உடனே வந்துட்டு அங்கே கேர் பண்ணி பார்க்குறான். "உனக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு பொண்ணு தான் வேணும் உன்ன மாதிரியேன்னு" சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னுமே வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாமே நம்ம ஹீரோங்க பார்த்துட்டு, "நம்ம பேபியை நீ கொலை பண்ண, அதுக்கு இந்த வேர்ட்ஸ் ஆச்சு நீ கேட்டு கஷ்டப்பட வேணாமான்னு" சொல்லிட்டு அவளோட அந்த டெவில் ஃபேஸ் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் பார்த்தா இன்னுமே வந்துட்டு அவன்கிட்ட ஸ்வீட்டாக அங்கே ரொம்ப அப்படியே வந்துட்டு பேசினதுமே ஹீரோயின் கையில் இருக்க அந்த ஒயின் கிளாஸை கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, "நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கேன், நான் இப்போ வந்துட்டு ரூமுக்கு போகிறேன்னு" சொல்லிட்டு போனதும் இவனை பார்த்தா கோவப்பட்டவ கணத்தில் அரைஞ்சிட்டு, "உன் லிமிட் என்னமோ அதோட நீ இருந்துக்கோ, நீ என்றைக்குமே அவளோட சப்ஸ்டியூட் மட்டும்தான், நீ அவள் இடத்த பிடிக்க முடியாது, பேபியை வந்துட்டு வயிற்றில் வச்சுருக்கன்றதுக்காக உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுவேன்னு நினைக்கிறியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை கேட்டுட்டு அவள், "எனக்கு வேறு எதுவும் வேணாம், உங்கள் ஒய்ஃப்ன்ற பேர் கிடைச்சா போதும்னு" சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்க்கு போனப்போ அங்கே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பா மாஸ்டர் வந்துட்டு பேபியோட பெட்ரூமே சேர்த்து இதில் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காருப்பான்னு சொல்லிட்டு. பட் இந்த லேடி வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு உறவில் இங்கே இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு அவங்க எந்த ஒரு பாசமே காமிச்சது கிடையாது. இப்போ வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பேசுகிறாங்க. திரும்ப மாஸ்டரோட லெவலாக அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அப்போ அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனை போய் அங்கே செடியூஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணியிருக்கா. அதே மாதிரி அவனுமே மாட்டியிருக்கான் போல். ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் ரொம்பவே தப்பான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கவலையாகிட்டு இருக்கா. பிறகு அதே ட்ரெஸ் அங்கே போட்டுட்டு வரா. இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் உனக்காக தான் வரேன், நீ ஹாப்பியாக இருக்கிறது வந்துட்டு அதுக்கு உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அவங்க வந்துட்டு இருக்கா. அவன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உன்னோட பேபிக்கு பர்த் கொடுத்தா நீ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ உண்மையாக அவள் கேட்குறான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்த்தா இவங்க கதவை தட்டிட்டு எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு, ப்ளீஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. ஏதோ தப்பாக சாப்பிட்ருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொன்னதுமே நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஃபுல்லாமே இருக்கா ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை சாப்பிட்டேன் அதனால தான் சொன்னதும் அவன் கோவமாயிடுறான். ப்ளீஸ் நீ கோவப்படாத, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னதும் பேபிக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது உன்னோட கடமை, ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணுறியா, எனக்கு பயமாக இருக்குது, வயிறு வேறு பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நானுமே போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணுறா. குழந்தைக்காக நான் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நானுமே இங்கேவே இருக்கேன், நான் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்ருக்கா. அங்கே நானுமே நடுவில் தான் படுப்பேன்னு சொன்னதுமே 3 பேரும் ஒரே பெட்டில் வா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். இவள் கோவமாயிட்டு அங்கே ஓரமாக போய் உட்காந்துட்ருக்கா. பிறகு பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருந்தா. நடுவில் நம்ம ஹீரோயின் தான் அங்கே போய் படுத்துட்ருக்கா. அங்கே லிசா வந்துட்டு அவன்ட்டு இங்கே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதுமே இவள் கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு 2 பேத்துக்குள்ளே இப்படியே கேட் வெயிட் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ யாராச்சும் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு தூக்கி அங்கே கீழே எரிஞ்சு விட்டுருவேன் 2 பேத்துல ஒரு 2 பேர்த்தையுமே அப்படின்ற சொன்னதும் அந்த பொண்ணு வேமா அங்கே அமைதியாக படுத்துக்கிறா. பட் ஹீரோயின் அங்கே அவன் கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்களை நினச்சி பார்த்துட்டு மூச்செல்லாம் வந்துட்டு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கவுமே என்ன மாதிரி தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போய் சோபாவில் படுக்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா இங்கே இவ பக்கத்தில் க்ளோஸாக இருக்கவுமே அவன் கோமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வரும்போது என்ன நேற்று நைட்டு நீ அழுதையான்னு சொன்னதும் நான் ஏன் அழுக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் அந்த லிசா வந்துட்டு அவள் வந்துட்டு அழுதுருப்பாப்பா, யாருக்கு தெரியும், அவள் ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பா, நம்ம 2 பேருமே ஒன்றா வர்றது அவளுக்கு பிடிக்கல இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறா. அதை கேட்டுட்டு இவன் நீ இப்போ சொன்னதெல்லாம் உண்மையா, சொன்னதை திரும்ப சொல்லு, அவள் வந்துட்டு ஜெலஸ் ஆனாலான்னு சொன்னதும் அப்புறம் அவள் வந்து வீட்டை விட்டு நீ துரத்தி விடுற அப்புறமே போகாமல் இங்கேவே வந்துட்டு உட்காந்துட்டு உன்கிட்ட திரும்ப திரும்ப வழியே வந்துட்டுருக்கா, நான் வேறு என்ன அப்படின்ற செட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்படின்னா உண்மையிலே அவள் அழுதுருப்பாளான்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிச்சங்க தள்ளி விட்டு அந்த பில்லோலாம் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நைட் அழுது அந்த ஈரமாயிருக்கு. அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு கேமராவையுமே எடுத்து அங்கே செக் பண்ணி பார்க்குறான். அங்கே ஃபோனையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு நைட் ஃபுல்லாக அவங்க அழுதுருக்கா. அதை பார்த்துட்டு அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டுருக்கான். பட் அவனுக்கு அவள் வந்துட்டு என்னை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவ என்ன வந்துட்டு நினச்சி அவள் ஏன் ஃபீல் பண்ணி அழுக போகிறா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவள் ட்ராமா பண்ணிகிட்ருக்காளா, யாருக்காக வந்துட்டு அழுதுட்ருக்கா, எனக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, என் லைஃப்பில் என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயினை நம்ப முடியல. நான் அவன் மேலே நம்பிக்கை வைக்கலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலைப்படுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ரூமில் உட்காந்து அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே பட்லர் வந்துட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் இறங்கி வந்தா இவளை வந்துட்டு அவன் அங்கே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். நான் எங்கள் கூட சேர்ந்து நீயுமே சாப்பிடவா ஏன்னு சொன்னதும் நான் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதுமே நீ கூட சேர்ந்து வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுமே கூப்பிடுறான். ஹீரோயின் உட்காந்துட்டு இருந்தா வேணுக்குனே வந்துட்டு அவளை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு போகிறேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக ஏச்சுன்னு சொன்னதும் இவன் உடனே தலையெல்லாமே வந்துட்டு சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மேலே போய் வந்துட்டு விழுந்துச்சேக்கா. அப்படின்னா நீ வந்துட்டு உள்ளே போய் தூங்கு பேபின்னு சொல்லிட்டுவே பேசுகிறான். பட் ஹீரோயின் போனதுமே பிடிச்சங்க தள்ளி விட்டுட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன், நீ என்கிட்ட என்ன சொன்ன, அவள் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்ன, இப்போ ஆகவே இல்லையேன்னு சொல்லி கேட்டதும் நீ அப்படின்னா என்னை வந்துட்டு டூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ வந்துட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொன்னதுமே நைட்டை அழுது அழுது அவளுக்கு எமோஷனல் வந்துட்டு சுத்தமாக காலி ஆயிடுச்சோ என்னமோ எனக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு டைம் வந்துட்டு திரும்ப வந்து அவளை ஜெலஸ் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான்.
இருக்கான். ஹீரோயின் அங்கே உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க 2 பேருமே அங்கே உள்ளே வந்ததுமே வேமா கண்ணெல்லாமே தொடச்சி விட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து பெயிண்டிங்கில் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீ 2 பேரையுமே வந்துட்டு சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி கொடு. உனக்கு வந்துட்டு சொல்லு என்ன மாதிரி வந்து போஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு, ஐ திங்க் வந்துட்டு நம்ம பேசாமல் டைட்டானிக் போஸ் கொடுக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹீரோயின் கோவம் ஆயிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அங்கே அவன் நீ வந்துட்டு இங்கேருந்து போக முடியாது, கதவு லாக் ஆகிருக்கு, நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு புதுசாக வந்துட்டு ஏதாச்சும் ஐடியா வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கியா, நீ வந்துட்டு எதுக்காக இது பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, பட் உங்கள் 2 பேர்த்தையுமே நான் வந்துட்டு பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ இவ கூட போய் வேறு ரூமில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னதும் உனக்கு இதை பார்த்து ஜெலஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஏன் ஜெலஸ் ஆக போகுது, உன்னை பார்த்து எனக்கு சேடு கூட ஆகலை, மரியாதை எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுங்க கத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே கோவம் ஆயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ வந்துட்டு எதுக்காக இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொன்னதோ என்ன சொல்லிட்டு இருக்கா, அதான் உன்னை பார்த்து எனக்கு ஜெலஸ் ஆகலைன்னு சொல்கிறேன்ல, இவ கூட ஏதாச்சும் பண்ணணுமா, நீ பண்ணிட்டு போய் எனக்கு பிரச்சனை கிடையாது, வேற எங்கேயாச்சும் போய் இந்த அசிங்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு காமிக்கணுன்றதுக்காக வேமா அங்கே வந்துட்டு லிசாவை பிடிச்ச வெம்பாட்டை அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு, நீ வந்துட்டு ஒரு மனுஷனா, நீ எல்லாம் எப்படி வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நீ இப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, நீ வந்துட்டு என்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நினச்சி தான் நான் ஜெலஸ் ஆகுறேன் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு உமனை கூட வந்துட்டு டச் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, நான் வந்துட்டு செத்து கூட போனாலுமே இவ ஒத்துக்க மாட்டா போலேன்னு சொல்லிட்டு, பட் அங்கே நம்ம ஹீரோயினுமே என்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தி பார்க்குறதுக்கு உனக்கு எத்தனை ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்குது, நான் வந்துட்டு ரீபான் ஆனதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு என் மேலே இருக்க லவ்வர் நினச்சி நான் ரீபான் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆனாலும் எனக்கு கவலை இல்லைனா நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு அவன் க்ளோஸாக போனதுமே இவன் போதும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே ரூமை விட்டு வெளியே போயிடுறா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு அங்கே வந்துட்டு உடச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்படியே அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு கீழே விழுந்துடுறா. பாப்பா அந்த பேங் அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொன்னதோ நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே என்ன பிபி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ நேட்டியாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுவ, என்னை பார்த்ததுமே நீ உற்சாகத்தில் குதிச்சு துள்ளுவையே, இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். என்ன விஷயம்னா இவன் அந்த குடும்பத்தோடு வந்துட்டு தப்பான முறையில் பிறந்த பையன் போல், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அடையணுன்றதுக்காக ஹீரோயினை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் இப்போ தான் இவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறச்சே, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, என் கூட தான் சேர்ந்து நீ வந்துட்டு சுத்தணும்னு ஆசைப்படுவா, அவனை பார்த்தா தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுறா. நீ வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுங்க கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. அப்போ அவன் நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு, எப்பயுமே உனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட், அவன் வந்துட்டு செகண்ட் தானேன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகிட்டு கோவப்பட்டங்க அடிச்சுட்டு பெரிய வந்துட்டு சண்டை வந்துட்டு இருக்கு. அவன் நம்ம ஹீரோயினை திரும்பவே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிருச்சு, அதுக்காக நீ இப்படிலாம் பேசுவியா, கடைசியில் பாரு நான் இல்லைன்னு சொன்ன உடனே உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. வேமா வந்துட்டு அவன் ஃபோன் அங்கே பிக்கப் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயின் தான் செட்டுங்க சண்டை போடுறா. பட் ஹீரோ தான் அங்கே பேசுகிறான். என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு செட்டுங்க கேட்கும்போது ஒழுங்காக வந்துட்டு அவள் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் இப்போ போய் குளிச்சுட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் எதுக்காக இப்படிலாம் கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அங்கே ஃபோனையுமே அவன் வந்துட்டு இப்போ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு போனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பட்லர் கால் பண்ணுறாரு. மாஸ்டருக்கு ஏதோ ஆயிடுச்சு மேடம், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தா எல்லா பேப்பர்ஸுமே இங்கே கிழிச்சு போட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோமாயிடுச்சேக்கா. அப்போ அங்கே பட்லர் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு மேடம் இப்போ அவர் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க டைம் தான், பட் இங்கே பாருங்கள் வந்துட்டு அவர் எவ்வளோ தூரத்துக்கு கவலையாயிடுச்சுக்காரு, தயவு செஞ்சு நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அங்கே பேசுகிறதுக்காக வரா. இப்போ இதுக்காக நீங்கள் வந்திருக்கா, நான் வந்துட்டு செத்து போன தானே ஆசைப்படுவேன் அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு ஹார்ட் சாங் வேர்ட்ஸ் எல்லாமே பேசினதுமே அவள் கோமாயிட்டு போகும்போது பட்லர் ப்ளீஸ் மேடம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்துட்டு உண்மையிலேயே உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் இவர் ரொம்ப இரிட்டேட் ஆகி போயிட்டு உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப இவ்வளவுமே வந்துட்டு அங்கே கோவமாக பேசி அவனுமே பேசி பயங்கரமாக சண்டை வந்துடுது. ஹீரோயின் நான் இதுக்கப்புறமே பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவன் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போகாத, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையுமே பிடிச்சி அங்கே உட்கார வச்சுட்டு அது வந்துட்டு பொய்யா கூட இருந்துட்டு போட்டுமே, நான் அந்த வார்த்தை வந்து எனக்கு ஹாப்பியாக கொடுக்கும்னா நீ அதை வந்துட்டு பேச முடியாதா, நீ வந்துட்டு என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கன்னு சொல்ல முடியாதான்னு சொன்னதும் நான்
நான் ஜெலஸே ஆகலன்னு சொன்னதும், "நீ பொய் சொல்லிட்டு இருக்க. உன் கண்ணுல நான் பார்த்தேன். நீ வந்துட்டு அழுதுட்டு இருந்தேல்ல, அதெல்லாமே நான் பார்த்தேன்னு" சொல்லிட்டு இருக்கான். "நீ வந்துட்டு எப்பயுமே என்னை வந்து தொந்தரவு பண்ணி கொடுமைப்படுத்தணும்னு தானே நினைக்கிற. அப்புறம் ஏன் வந்துட்டு நீ என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. "நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்னோட இதயத்தவே நீ சுக்குநூறா உடைச்சி நீ வந்துட்டு க்ரஷ் அப் அது எல்லாத்தையுமே மொத்தமா ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன்னா, உனக்கு ஹாப்பியா? நீ அப்படின்னா சொல்லு. நானுமே வந்துட்டு இதெல்லாமே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க பேசினதுமே, அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே வந்துட்டு அங்க கவலையாயிட்டிருக்கு. இவனுமே அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். "ப்ளீஸ் நீ என்ன மட்டும் விட்டுட்டு போயிறாத. நீ வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லு. நான் உன்ன ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன். நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்க வந்துட்டு மயக்கமாயிடுறான். பிறகு அவனுக்காக சூப்பெல்லாமே எடுத்துட்டு வந்ததுமே, "இப்ப எதுக்காக அவ்வளோ தூரத்துல தள்ளி நின்னுட்டு இருக்க? என்ன ஃபியூனலுக்கு எதுவும் வந்திருக்கியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, வேகமா புடிச்சு பக்கத்துலயுமே இழுத்துக்கிறான். "இந்த சூப்ப நான் குடிக்க மாட்டேன். நீ என்ட்ட வந்துட்டு இப்ப பேசி தான் ஆகணும்னு" சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது, "என்ன பேச சொல்ற? என்ன பைத்தியம் ஆயிட்டியா ஏதாச்சும்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. "நீ வந்துட்டு என்ன லைக் பண்ணிட்டு இருக்க இல்லையான்னு" சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு, உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு அடிக்டான பர்சன் மாரி அங்க வந்துட்டு பிஹேவ் பண்றான். "நீ என்ன ஜெலஸ் ஆக்கி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் நீ இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என்ன வந்துட்டு என்ன லைக் பண்றியா அது இதுன்னு சொல்லிட்டு கேட்குற. என்ன ஃபீல் பண்ண வைக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஒரு ஹாப்பின்னு" சொல்லிட்டு அவ வேற அங்க கோவப்படுறா. நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டானே, நீ ஏன் சொல்ல மாட்ற அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்டதும், "நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சூப்பை குடி, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்கிட்ட பேசுறேன்னு" சொன்னதும், நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவளாவே அங்க வந்துட்டு அவனை போர்ஸ் பண்ணி இங்க குடிக்க வச்சுட்டு இருக்கா. சரி நைட்டு வந்துட்டு நடந்ததுக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "பட்லர் ப்ளீஸ் நீங்க வந்துட்டு அவரை எப்படியாச்சும் வந்து சமாதானப்படுத்தி பேசுங்கன்னு" சொல்லிட்டு அங்க வந்து செய்ய காட்டுறாரு. ஏன்னா அவனை எதர்ச்சியாக தான் நான் மீட் பண்ணேன். அப்போ அவன் வந்துட்டு என்னோட ஃபோனை பிடிங்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டான். வேற ஒன்றும் கிடையாது. திரும்ப நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் அங்கே வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் பேசி புரிய வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, "ஆமாம் இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கே போகும்போது, வேமா இவன் பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு, "தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத. நான் உன்னை நினச்சி ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே கவலையாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸ் ஆகும்போது, அந்த பட்லர் இப்படி வந்துட்டு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிட்டு போறாரு. அவன் அங்கே போய் அதை வந்து போட்டு பார்த்தான். இந்த பேங்கும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப க்ளோஸாக உட்காந்து அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. அந்த குரூப்பை நான் உனக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு, "தயவு செஞ்சு நீ அதில் நம்பிக்கை மட்டும் வைக்காத. நீ புரிஞ்சுக்கோ. அவன் வந்துட்டு வேணுக்குனே இந்த வேலை பண்ணியிருக்கான்னு" சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப்பை வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. "நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு" சொல்லிட்டு அங்கே பேசும்போது, பேங்குமே அங்கே வந்துட்டு அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். "உனக்கு இப்போ புரியும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே ஸ்டாப் பண்ணி பென்ட்ரைவில் வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே ஸ்டோர் பண்ணி அவன் கையில் எடுத்து கொடுத்ததுமே, இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிருது. நான் பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிட்டு இருக்கு, எப்படி வந்துட்டு எதுவுமே ரெக்கவர் ஆகலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட்ட இது எல்லாமே அவன் வந்துட்டு பண்ண பிஸ்னஸ் கிரைம் தான், நீ வந்துட்டு இதை வச்சு அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட இதை பற்றி நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்னு சொன்னதும், எங்கே சொல்கிறதுக்கு இருக்குது, நீ ஏதாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியா, நான் சொன்னதை நீ வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கேட்கலையேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே நான் வந்துட்டு இடியட் மாதிரி உன்ட்ட பிஹேவ் பண்ணிட்டேன்லன்னு சொல்லிட்டு இருக்கான். தான் எங்கே ஹிட் பண்ணிக்கிட்டதுமே, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், உன் மேலே நம்பிக்கை வைக்காமல் எவ்வளோ பெரிய முட்டாள்தான வேலை நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் எங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது, "ஹீரோயின் நீ வந்துட்டு என்னை இப்போ லவ்வே பண்ண முடியாது. பேபி வந்துட்டு உனக்கு அவ கூட சேர்ந்து பிறக்க போகுது. அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியும்? இந்த உறவுக்கு பேர் என்ன இருக்குன்னு" சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, "நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் இப்போ வரைக்கும் அவளை டச்சே பண்ணலன்னு" சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்க? டச் பண்ணாம பேபி வந்துட்டு அவளுக்கு பிறக்க போதான்னு" சொல்லிட்டு இவ கோவப்படுறா. அப்பங்க நம்ம ஹீரோயின்ட்ட அது வந்துட்டு நம்மளோட குழந்தைன்னு உன்ட்ட சொன்னா அப்படின்றத கேட்டதுமே, அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்குறா. அவங்க இப்படி மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்றத சொன்னதுமே, ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வேகமா அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் பிக்கப் பண்ணவே மாட்டான். இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்ப அங்க பட்லர் வராரு. இப்ப அவர் வந்துட்டு எப்படி இருக்காருன்னு சொன்னதும், அவர் நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பேசும்போது, அவன் 2 டைம் வந்துட்டு பேபியை வந்துட்டு இழந்திருக்கான். அவனுக்கு அப்படிதானே இருக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கவலைப்படுறா. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையுமே நான் மறைக்க விரும்பல. தான் வந்து மேலுங்கனே தான் மேல இருந்து கீழே விழுந்து அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டா. ஏன்னா வந்துட்டு அந்த பேபி வந்து உங்களோட மாஸ்டரோட குழந்தை தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிருது.
நம்ம ஹீரோயின் ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ பட்லர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் அபார்ட் பண்ணப்போ உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப உங்கள் உங்கள் மூலமாக தான் அது எல்லாமே வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு செலுத்தி பேபியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அவர்கிட்ட டீலுமே போட்டுக்கிட்டாங்க. பேபி பிறந்ததுமே பேபியை வந்துட்டு அவர் வாங்கிக்கிட்டு காசு கொடுத்துட்டு அவளை அனுப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் அந்த குழந்தை மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமாக அவர் நினச்சிட்டு இருந்தார். பட் இப்போ அதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை நினச்சிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே போயிட்டு அவன் அந்த குழந்தைய வந்து புதைச்ச அந்த கல்லறையில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறா. நான் வந்துட்டு ஒழுங்காக உன்ட்ட முதவே நடந்திருந்தேன்னா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையும் வந்திருக்காது இல்லை, தப்பான பர்சன்ட்ட போய் இந்த மாதிரி வந்துட்டு மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. நீ வந்துட்டு கவலைப்படாத, நீ வந்துட்டு அழுகாம இரு அப்படின்றத சொல்லும்போது அந்த பேபி வந்துட்டு என்னை அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரியே எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, தயவு செஞ்சு நீ இப்படி பிஹேவ் பண்ணாத, நார்மலாக பிஹேவ் பண்ணு, என்னை பாருன்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸ் அந்த பக்கம் டேர்ன் பண்ணிட்டு நம்மளுக்குமே வந்துட்டு கூடி சீக்கிரம் நான் வாழ்க்கை பூரா உன் கூட சேர்ந்து இருப்பேன், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேபியுமே பிறக்கும், அந்த பேபி நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலியாக வாழ்வோம், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தினதுமே அவனுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவளை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோங்க ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் கையில் உண்மையிலே வந்துட்டு ஒரு க்யூட்டான பேபி இருக்குது. அது அங்கே அவங்களோட பேபி தான் போல். அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கான் அவன். நம்ம ஹீரோயின் நீ வந்து இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ண சொல்கிற ஐஸை. அப்போ அங்கே வந்துட்டு ப்ரெக்னென்சி கிட்ட கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஹாப்பியாக எழுறான். கங்க்ராச்சுலேஷன், நீ வந்துட்டு திரும்பவுமே அப்பா ஆயிட்டேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.